டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வரீங்க. ஆனா என்ன பேசுறீங்க? என்ன முடிவு செய்திருக்கிறீங்க? அப்படி என்பதை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலேயே இருக்கீங்களே, அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலே இருக்கிறீங்களே அப்படின்னு பல்வேறு கேள்விகளை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதெல்லாம் தெரியும் தெரியும் விரைவில் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல பியூஷ் கோயல் அங்கேருந்து வரும்போது ஏற்கனவே அங்கு பேசி முடிவு செய்து வைத்திருந்ததை இங்கு அவர் அறிவித்திருக்கிறார். அதிமுகவினுடைய முயற்சிகள் பலன் தராது அப்படின்னு நினைக்கிறேன். அதை வீழ்த்தும் அளவுக்கு இவங்க வலிமை பெறவில்லை. அதிமுக அறிவிப்புகளை கொடுத்திருக்குது, உண்மைதான். 10,000 ரூபாய் பேமெண்டாக கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை மட்டும் இல்ல, ஜெயலலிதா காலத்து திட்டங்களையும் எம்ஜிஆர் காலத்து திட்டங்களையும் கூட அதனுடைய உண்மையான பொருள்ல இன்று இருக்கக்கூடிய அதிமுக தலைமை உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். வேட்பாளர்களை அறிவிச்சு முதல்ல அறிவிப்பதனாலேயே வெற்றி பெற்று விட்டோம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அது உண்மையிலேயே அப்படி வரல, அப்படி ரிசீவ் ஆகல. நேற்று அவங்க யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கொடுத்துருக்காங்கிறத பார்த்தா அந்த கூட்டணி ஒரு மாதிரியான திசையில தான் போகுது. முக ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே நாங்க 1500 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம்னு கொச்சையாக புரிந்து கொண்டு பதில் திட்டங்களை அறிவிக்கிறார்கள். அதிமுகவினுடைய அந்த பிரச்சாரங்களும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் மக்களிடத்துல எந்த சலனத்தையும் பெரிய அளவில் ஏற்படுத்தியதாக நான் நினைக்கிறேன். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹாக்கிம் சார். நேற்றைய தினம் அஇஅதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளை அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அதே போல அஹெட்டா பிரச்சாரத்தை துவங்கிட்டாரு. தமிழிசையை முன்னிலைப்படுத்தி மயிலாப்பூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டாரு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர் இன்னும் அறிவிக்கப்படக்கூட இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அஇஅதிமுக நாங்க அஹெட்டா இருக்கோம், நாங்க தான் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃபேஸினுடைய இதை நாங்க கேண்டிடேட் லிஸ்ட்டை நாங்க வெளியிட்டோம் அப்படின்னு திரு இபிஎஸ் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னெடுப்புகள் எல்லாம்? இல்ல, முதல்ல வெளியிட்டாங்க, கூட்டணிக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டெல்லிக்கு போயிட்டு போயிட்டு வரீங்க. ஆனா என்ன பேசுறீங்க, என்ன முடிவு செய்திருக்கிறீங்க அப்படி என்பதை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலேயே இருக்கீங்களே, அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலே இருக்கிறீங்களே அப்படின்னு பல்வேறு கேள்விகளை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகள் கேட்டது, மீடியால கேட்டாங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதெல்லாம் தெரியும் தெரியும் விரைவில் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல பியூஷ் கோயல் அங்கேருந்து வரும்போது ஏற்கனவே அங்கு பேசி முடிவு செய்து வைத்திருந்ததை இங்கு அவர் அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது ஓகே, புரிந்து கொள்ளக்கூடியதுதான். உடனேயே தொகுதிகளையும் பிரிச்சு அறிவிச்சிருக்கிறாங்க, நல்லது. ஆனா அதுவே வெற்றிக்கு இடம் கொடுக்குமா? திமுக விட நாங்க முன்ன வந்துட்டோம் அப்படின்னு சொல்வது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி எந்த அட்வான்டேஜும் அவங்களுக்கு இருக்கிறதாக தெரியல. ஏன்னா வேட்புமனு தாக்கலே 30ஆம் தேதி தானே தொடங்குது. அதனால அதற்கு முன்னால திமுகவும் ரெடி ஆயிடும். இவங்க பிரச்சாரத்தை தொடங்கினாங்கன்னு சொல்றாரு. ஆனா இதற்கு முன்னால வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஏற்கனவே அவர் பிரச்சாரத்தை தொடங்கி 200 தொகுதிகள், 180 தொகுதிகள், 200 தொகுதிகள் போயிட்டாரு அப்படின்னு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நடைமுறையில முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல இடங்களுக்கு அரசு சார்பாக விழாக்களுக்கு போயிருக்கிறாங்க. அதையெல்லாம் பிரச்சாரமாக கொள்ளவில்லை என்றாலும் கூட அவங்க இளைஞர் அணி சார்பாக நடத்திய மாநாடு அல்லது சந்திப்பு, மகளிர் அணி சார்பாக நடத்திய மாநாடுகள், அதற்கு பிறகு எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற பெயர்ல கிராஸ் ரூட் லெவல்ல ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குள்ளேயும் அவங்க நடத்தின கேம்பெயின் பிரச்சாரம்,
ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க 2-3 முறை சந்திக்கணும். ஒவ்வொருவரும் 100 வாக்காளர்களையாவது சந்திக்கணும்னு பல்வேறு விதமாக அந்த திட்டத்தை விரித்து தங்களுடைய அணிகளுக்கு விளக்கியிருந்தார் முதலமைச்சர். அதையும் நாம் பார்த்தோம். அதை தாண்டியும் தலைகுனிய விட மாட்டோம், எவரையும் தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 234 தொகுதிகள்லையும் கூட்டங்கள் நடத்தினாங்க. இப்படி அந்த அவங்களுடைய கேம்பெயின் வந்து ஏற்கனவே வேர் பிடிச்சு போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப போயிடுச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ங்கிற கேம்பெயின் நடத்தினாரு, தனி ஆளாக நடத்தினாரு. ஆங்காங்கே சில கூட்டணி கட்சிகள் வந்தனன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த வகையில் அவர் ஆக்டிவாக இருந்தாருங்கிறது ரைட் தான். பட் இப்போ வேட்பாளர்களை அறிவிச்சு முதல்ல அறிவிப்பதனாலேயே வெற்றி பெற்று விட்டோம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அது உண்மையிலேயே அப்படி வரல, அப்படி ரிசீவ் ஆகல. நேற்று அவங்க யார் யாருக்கு என்னென்ன சீட்டு கொடுத்துருக்காங்கிறத பார்த்தா அந்த கூட்டணி ஒரு மாதிரியான திசையில தான் போகுது அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஆனால் இப்ப அறிவிச்ச கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டார் கேண்டிடேட்ஸ், அஇஅதிமுகவுல அறியப்பட்ட முகங்கள், பெரும் பெரும் தலைவர்கள். குறிப்பாக இப்போ கோவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்பி வேலுமணி, மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்பி உதயகுமார், சேலம்னு எடுத்துக்கிட்டோம்னா திரு எடப்பாடி அவர்கள். இப்படி அந்த அந்த மாவட்டத்தில் அந்தந்த ஜில்லாவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஓரளவு இப்போ 16 பேர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாங்க. 23 பேர்ல அறிவிக்கப்பட்டவர்கள். ஜெயக்குமார் தோல்வி அடைஞ்சார், திரு சி வி சண்முகம் தோல்வி அடைஞ்சார், கே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தோல்வி அடைஞ்சார் என்பதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கெல்லாம் எப்படி கவுண்டர் கொடுக்க போகுது டிஎம்கே? ஃபர்ஸ்ட் பேஸ் அறிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் கடந்த காலத்துல சவாலாகவும் இருந்திருக்காங்க டிஎம்கேவுக்கு. இவங்களை எப்படி கவுண்டர் பண்ண போகுது டிஎம்கே? அதாவது 2021 தேர்தலிலேயே, அதாவது அமைச்சர்களாக அவங்க இருந்து தேர்தலுக்கு சந்திக்கும் போதே எல்லா அமைச்சர்களையும் நேரடியாக சந்தித்தது திமுக. அதுல நீங்க குறிப்பிட்ட மாதிரி கேடிஆர், அப்புறம் ஜெயக்குமார் இவங்க எல்லாம் வந்து தோல்வியை தழுவினார்கள். அதுல இன்னும் வலிமையாக பண வலிமை, ஆள் வலிமை, படை வலிமை எல்லாம் வச்சிருக்க கூடியவர்கள் கிட்டத்தட்ட மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்களும், பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் தப்பிச்சு வந்தாங்க. அதுல உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, இந்த மாதிரி மேற்கு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தப்பிச்சு வந்தாங்க, உண்மைதான். இப்போது அந்த மாதிரி மேற்கு மாவட்டங்கள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேற்கு மாவட்டம்னு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எல்லா இடங்களிலுமே மிகப்பெரிய ஒரு ரசவாதம் நிகழ்ந்திருக்கிறது. அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய எளிய மக்கள், முன்னால எம்ஜிஆருடைய ஆதரவு சக்தி, ஜெயலலிதாவோட ஆதரவு சக்தி அப்படின்னு சொன்னா அதிகாரமற்ற நிலையில இருக்கக்கூடிய பெண்கள், அதிகாரமற்ற நிலையில இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில வந்து வெளிப்படையாக பேசி தங்களுடைய உரிமைகளை பற்றி கேட்கக்கூடிய நகர்மயமான சமூகம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்ததாக முன்னாடி ஒரு பார்வை இருந்தது. கலைஞர் எம்ஜிஆர் இருக்கும்போது, கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு பார்வை இருந்தது. 21ல திமுக ஆட்சிக்கு வரும்போது கூட அந்த பார்வை மாறல. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல அந்த பார்வையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அந்த களச்சூழல்லையே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஏன்னா முதல் கையெழுத்தாகவே விடியல் பயணம், பெண்களுக்கான கட்டணம் இல்லாத ஒரு பயணம் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்ததில் இருந்து, முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற அடுத்த நாளில் இருந்து தங்களுடைய பஸ் பயணம் வந்து கட்டணம் இல்லாத பயணமாக பெண்கள் உணர்கிறார்கள். அந்த உணர்தல் வந்து எங்கெல்லாம் இட்டு போகுதுன்னா, அவங்களுடைய ஒரு சுதந்திரத்தை அவங்களால பார்க்க முடியுது. பொருளாதார பெனிஃபிட்ஸ்ங்கிறது ஒரு பக்கம், மனநிலை ரீதியாக நாங்க நினைச்சா இங்க வந்து போயிட்டு வந்துடலாம், நம்ம பார்க்க வேண்டிய நபரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், பார்க்க வேண்டிய இடத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம், வாங்க வேண்டிய பொருளை போய் வாங்கிட்டு வந்துடலாம், அதற்காக நாம் வீட்டில் மற்ற ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அந்த அந்த உணர்வே வந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையான அல்லது நிம்மதியான ஒரு உணர்வை கொடுத்திருக்கோம். அது அது மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக
உரிமை தொகையும் வந்தது. அப்புறம் படிக்கிற பெண்களுக்கான புதுமை பெண் வந்தது. ஆண்கள் படிப்பதற்கு தமிழ் புதல்வன் வந்தது. அவர் வழிகாட்டுதலுக்கும் நல்ல வேலைகளுக்கு போவதற்குமான பயிற்சிகளுக்கும் நான் முதல்வன் வந்தது. இப்படியே முன்னேற வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டா இருந்திருக்குது. அதனால அந்த செக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகவும் முதலமைச்சர் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த வேட்பாளரையும் விட மு.க. ஸ்டாலின் எதிர்காலத்திற்கு நம்மோடு துணை நிற்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடவும் அந்த வாக்களிக்கும் முறையே மாறி இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். உங்களோட கருத்தை நான் எப்படி உள்வாங்கிக்கலாமா சார்? அதாவது இப்போது அரசினுடைய செயல் திட்டங்கள், இந்த அரசின் மீதான நன்மதிப்பு ஒரு ப்ரோ இன்கம்பன்சியை உருவாக்கி இருக்கிறது. அதனுடைய வீச்சு வந்து முழு தமிழ்நாடும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட கருத்தை சொல்ல வரீங்க. அப்போ பெரும் பெரும் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? இப்ப இவரெல்லாம் இப்ப இபிஎஸ் எல்லாம் தோற்கடிக்க முடியுமா? அவர்லாம் கடந்த தேர்தலில் 90,000 வாக்கு வித்தியாசத்துக்கு மேல வெற்றி பெற்றவர். எஸ்பி வேலுமணி அந்த இடத்துல என்னதான் நம்ம வந்து கார்த்திகை சிவசேனாதிபதி பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு, எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கடந்த காலத்துல பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் வந்து தோற்கடிக்க முடியாத சூழ்நிலை. பெரும் பெரும் தலைவர்களை வந்து எக்ஸம்ஷனலா இருப்பாங்களா தனிப்பட்ட செல்வாக்கு ரீதியாக? அப்ப அவர்களை தவிர்த்து ஒரு 20-30 சீட்டை தாண்டி இப்ப திமுகவுக்கு ஒரு ஆதரவளி வீசுங்கிற மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட நீங்க சரியாக சொல்றீங்க. ரொம்ப மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய ஆட்சியில தவறே செய்திருந்தாலும் கூட மக்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும் வேண்டுமானால் தப்பிக்கலாம். மற்றபடி இப்போது பெரிய மனிதர்கள்ங்கிற பெயரோட வரக்கூடியவங்க யாரும் பெரிய அளவுல தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ரோ இன்கம்பன்சின்னு சொன்னாலே பலருக்கு ஒரு ஒவ்வாமை வருது. ஆனா எளிய மக்களிடத்துல ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் மத்தியில தங்களுடைய சொத்து வரி உயர்ந்திருக்குது அல்லது வேறு சில பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, நம்மளை பாதிக்கும் விதமாக நடவடிக்கை எடுத்திருக்குதுன்னு ஒரு உணர்வு இருக்கு. அதற்கு உண்மையான காரணத்தை தேடி போனா சந்தை மதிப்புக்கு தகுந்த மாதிரி வரிகளையும் அதிகரித்து கொண்டே வர வேண்டும்னு ஒன்றிய அரசினுடைய கட்டாயம் ஒண்ணு இருக்கு. அப்படிலாம் செய்தால் மட்டும்தான் ஒன்றிய அரசுல இருந்து வர வேண்டிய கிராண்ட்ஸ் உதவிகள் வரும் அப்படின்னு ஒன்றிய அரசு கொடுக்கிற அழுத்தமும் நிபந்தனைகளும் காரணமாக இருக்குங்கிறத மாநில அரசு சொல்லுதுன்னா அது வந்து பொய்யான செய்தியாக இருக்க அவசியம் இல்லை. அதற்கு இவங்க கவுண்டரா சொல்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதிமுக ஆட்சியிலையும் தான் இதே மாதிரி காரணத்துக்காக அவங்க ஒரு தடவை கொண்டு வந்தாங்க, மக்களிடமிருந்து எதிர்ப்பு வந்த உடனே அதை நிறுத்திட்டாங்க, திரும்ப பெற்று விட்டார்கள். ஆனா திமுக வந்து திரும்ப பெற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப பெற மாட்டேங்குதுன்னா மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்னு அர்த்தமாகுது, மக்கள் எதிர்ப்பு காட்டவில்லைன்னு அர்த்தமாகுது. அல்லது அதிமுக அதற்கான எதிர்ப்பை முன்னின்று நடத்தவில்லை, பாஜக முன்னின்று நடத்தவில்லை. ஏன் நடத்தல? அப்ப அவங்களுக்கு என்ன விஷயங்கிறது தெரியுது அப்படிங்கிறது தான் அதுல இருந்து புரியுது. அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டிடு கிளாஸ், அந்த கிளாஸ்ல மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கலாம். அந்த எண்ணிக்கையை விட அரசினுடைய திட்டங்களுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். அதனால அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்கல்ல, அந்த நம்பரை விட ஆட்சிக்கு ஆதரவான உணர்வு உள்ள மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால திமுக ஆட்சி தொடர வேண்டும்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதற்கு அதிமுகவினுடைய முயற்சிகள் வந்து பலன் தராது அப்படின்னு நினைக்கிறேன். அதை வீழ்த்தும் அளவுக்கு இவங்க வலிமை பெறவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுக அறிவிப்புகளை கொடுத்திருக்குது, உண்மைதான். 10,000 ரூபாய் ஒன் டைமா செட்டில் பண்றோம், ஒன் டைம் பேமெண்டாக கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, உண்மைதான். அது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை மட்டும் இல்ல, ஜெயலலிதா காலத்து திட்டங்களையும் எம்ஜிஆர் காலத்து திட்டங்களையும் கூட அதனுடைய உண்மையான பொருள்ல இன்று இருக்கக்கூடிய அதிமுக தலைமை உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த திட்டங்கள் எல்லாமே வெறும் கட்டணம் இல்லாத திட்டங்கள் மட்டும் இல்ல, இலவச திட்டங்கள்னு மட்டும் இல்ல,
அது ஏதோ அரசினுடைய பெருந்தன்மை காரணமாக பெருங்கொடையாக கொடுக்கக்கூடிய இலவசங்கள்ங்கிற ஒரு மனநிலையிலிருந்து அதிமுக இந்த திட்டங்களை அறிவிக்கிறது. ஆனா அப்படி இல்லை. அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில போராடி முன்னேற வேண்டும். இயல்பாக இயற்கையாக தங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தது. அந்த அநீதியிலிருந்து மீண்டு நாம வந்து படிப்படியாக முன்னேற வேண்டும் என்ற தவிப்போட இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி, அதாவது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் விதமாக அவங்களை மேல தூக்கி விடுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுப்பதற்கு, அதுலயும் தடுமாறவங்களுக்கு கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, மேல வந்துருங்க அப்படின்னு சொல்லி கைவிரல் கொடுப்பது போல ஒரு சோசியல் திங்கிங்கோட, சமூக உணர்வோட, சமூக முன்னேற்றத்திற்கான திட்டங்களாக எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்த உதவிகளை பார்க்கலாம். ஆனா அதிமுக அப்படி புரிந்து கொள்ளவில்லை எதையுமே. மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே நாங்க 1500 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம்னு கொச்சையாக புரிந்து கொண்டு பதில் திட்டங்களை அறிவிக்கிறார்கள். அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ற மனநிலையில இருப்பதாக தெரியல. ஏற்கனவே தன்னுடைய சகோதரனாக, தன்னுடைய தோழனாக, தன்னுடைய நண்பனாக, தன்னுடைய தந்தையாக கூட இருந்து உதவி செய்யக்கூடிய அரசு அப்படின்னு அரசை பார்க்கிறாங்க மக்கள். அதனால அதிமுகவினுடைய அந்த பிரச்சாரங்களும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் மக்களிடத்துல எந்த சலனத்தையும் பெரிய அளவுல ஏற்படுத்தியதாக நான் நினைக்கல. சார், ப்ரோ இன்கம்பன்சி பரவலாக தமிழகத்தில் நிலவுகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க. கடந்த காலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி நிலவும் பொழுதும் பரவலாகத்தான் நிலவி இருக்கிறது. கடந்த 2011 கலைஞர் அவரோட ஆட்சி காலம் நிறைவுக்கு வரும்பொழுது ஆன்டி இன்கம்பன்சி பரவலாகத்தான் இருந்தது. அதே போல 2021 நான் ஒப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். அப்போதும் 10 ஆண்டுகள் அஇஅதிமுகவோட ஆட்சி, குறிப்பாக அந்த 4.5 ஆண்டு காலம் திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி, அது டெல்லியினுடைய ஒரு அடிமை ஆட்சியாக இருந்தது. அது வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக இருந்ததுன்னு பல இஷ்யூஸ் வந்து சொல்லப்பட்டுச்சு. அந்த ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு நம்ம ஒரு பேர் குத்துனோம். ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி பரவலாக இருந்ததாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கொங்கு மண்டலத்துல எப்படி அவங்க தப்பிச்சாங்க? பரவலா தானே இருந்திருக்கணும் அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது. அங்க வந்து விதிவிலக்கா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அங்க என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இந்த சட்டமன்ற தேர்தல்ல பரவலா இருக்குமா? இல்ல நம்ம ஒரு சில இடங்கள்ல அஇஅதிமுக தங்களுடைய ஈர்ப்புகளை வந்து தக்க வச்சிருவாங்களா? 2021 வந்து நடந்த தேர்தல் வந்து ஒரு விதிவிலக்காகத்தான் நாம பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். மற்றபடி அது வரைக்கும் எல்லாம் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலும் தமிழ்நாட்டுல கீழே கன்னியாகுமரியிலிருந்து மேல கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மாதிரியான அலைதான் இருக்குது. ஆங்காங்கே சில தொகுதிகள் மட்டும்தான் எதிரணிக்கு கிடைச்சிருக்குது. சென்ற முறை மட்டும்தான் இந்த பெல்ட் மேற்கு வடமேற்கு மாவட்டங்கள்ல அவங்களுக்கு ஒரு இன்னும் சொல்ல போனால் பாஜக கூட்டணி அந்த அந்த பகுதிகளுக்கு பெரும் பின்னடைவை தரும், ஜிஎஸ்டியால் அந்த மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம சுட்டி காட்டணும். ஆனாலும் அது வந்து பெரிதாக ஏற்படவில்லை. அதாவது பாஜகவால் அப்படிங்கிறது சொல்றதுக்கு பதிலா பாஜக அப்போதும் கூட இன்சிக்னிபிகண்ட் தான். அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து இருந்ததுதான் அந்த ஸ்வீப்புக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 10.5 10.5 அதே காரணத்துக்காக சவுத்துல அடிபட்டாங்கிறதும் உண்மை. அதிமுக பாமக கூட்டணி வந்து இந்த பகுதியில வலிமையாக ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கு 10.5 காரணமாக. அதனால அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பகுதியில மட்டும் செல்வாக்கு கிடைச்சது. மீதி எல்லா இடங்கள்லயும் ஆன்டி இன்கம்பன்சி இந்த சென்ஸ் வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் தான் 4 ஆண்டுகளும் நடந்தது. நிர்வாகம் வந்து அதிகாரிகளாக நடத்தப்பட்டது. இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. இவங்க வந்து ஒரே கட்சியை ஆட்சியை காப்பாற்றி தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்துக் கொள்வதற்கான தொடர் போராட்டங்கள் மட்டும்தான் 4.5 ஆண்டுகளில் நடந்தது. மக்களுக்கான பணிகள் என்று சொல்வதற்கு இந்த 10.5 ஒரு 7.5% ஒதுக்கீடும் மருத்துவ இடங்கள்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடும் தவிர அவருடைய ஆட்சியில சொல்வதற்கென்று எதுவுமே இல்லை. இன்று வந்து சொல்வதற்கு எந்த திட்டங்களை பற்றி விரிவாக பேசுவதற்கு எந்த இடத்துலயும் நேரம் இல்லை. அந்த அளவுக்கு 4 வருடங்கள்ல திட்டங்களாக குவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அணுகுமுறையோடவும் எல்லாருக்கும் பொதுவான திட்டங்களாகவும், மருத்துவம் கல்வி போன்ற இடங்கள்ல எல்லாருக்கும் பொதுவாகவும்
தனித்தனியாக முதியவர்களுக்கு, கணவனை இழந்தவர்களுக்கு, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி செக்மெண்டாக கவனிச்சு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை மு.க. ஸ்டாலினுக்கு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது பளிச்சென்று தெரிகிற விஷயம். இது தவிர ஏதேனும் இந்த பிரச்சாரம் காரணமாக அல்லது மீடியாக்களுடைய தொடர் எதிர்வகை செய்திகளாக நிறைய செய்திகளை போடுற ஒரு பண்பு காரணமாக கொலைகள் அதிகரித்திருக்கின்றன, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது, இந்த மாதிரி போதைப் பொருள் அதிகமா இருக்கு, இந்த 4 விஷயங்கள் தான் பரவலாக அரசுக்கு எதிராக சொல்லக்கூடியதாக இருக்கு. அது என்னன்னு முழுமையாக பார்த்தா இங்க நிகழ்வுகள் நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா நடந்திருக்குங்கிறது உண்மைதான். பட் இது குறைவா கூடுதலா அதிகரிச்சிருக்குதா குறைவாக இருக்குதாங்கிறத எப்படி பார்க்க முடியும்? ஒப்பீட்டளவுல தான் பார்க்க முடியும். எதோடு ஒப்பிடுவது? கடந்த 5 ஆண்டுகள்ல, இந்த ஆட்சிக்கு முன்னால 5 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியின் போது நடந்த விஷயங்களுக்கும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா? அப்படி பார்த்தாலும் குற்றங்கள் வந்து இந்த 5 ஆண்டுகள்ல 23, 24 ஏரியால குறைஞ்சிருக்குது, ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த 5 ஆண்டுகளையே நீங்க பாத்தீங்கன்னா 21 25 பார்த்தா பிற மாநிலங்கள்ல இதே காலகட்டத்துல எப்படி இருந்திருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தாலும் NCRB தரவுகளின்படி, தேசிய குற்ற ஆவணங்களின்படி, ஆவண பதிவுகளின்படி தமிழ்நாட்டுல வந்து அத்தகைய குற்றங்கள் வந்து முதல் 5 இடங்களுக்குள்ளெல்லாம் இல்ல. பெண்களுக்கு எதிரான குற்றமாக இருந்தாலும் சரி, பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் முதலிடத்துல இருக்கிறது எல்லாமே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள் தான் முதலிடத்துல இருக்குது. திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அந்த மாதிரி இல்லை. சோ ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது இவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் பொய்யானது அப்படிங்கிறது புரியுது. இதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டை சொல்றாங்க, கடன் எக்கச்சக்கமா வாங்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்குறாங்க. இதுல ஆட்சிக்கு வரும்போது 5 லட்சத்துக்கும் குறைவாகத்தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இருந்தது, இந்த ஆட்சியில மட்டும் 5 லட்சம் கடன் வாங்கி இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அவங்க வழக்கமாக என்ன செய்யறாங்கன்னா எண்ணிக்கையில சொல்றாங்க. அதாவது 2004 இருந்து 2014 வரைக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணத்தை விட நாங்க 3 மடங்கு அதிகமாக இங்க கொடுத்திருக்கிறோம், 2014 இருந்து 24 வரைக்கும் கொடுத்திருக்கிறோம்னு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சர்கள், ஒன்றிய அரசு அமைச்சர்கள் வரும்போது சொல்றாங்க. பிரதமர் சொல்றாரு, உள்துறை அமைச்சர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. இது எண்ணிக்கையில சொல்லும் போது ஆமா அவங்க சொல்றது சரிதானே அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுல என்ன பெர்சன்டேஜ் இவங்க கொடுக்குறாங்க, அல்லது டோட்டல் பட்ஜெட்டரி அவுட்லே, பட்ஜெட் எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட் போடுறீங்க, 2014 வரைக்கும் உண்டான பட்ஜெட்டினுடைய அளவு என்ன, அதுக்கு அப்புறம் உண்டான அளவு என்ன, அப்போது இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன, இப்போது இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி என்ன, தமிழ்நாட்டினுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி என்ன இந்த பீரியடுல எல்லாத்துலயும். 17 வரைக்கும் ஜிஎஸ்டி வரல, அதனால மாநிலங்களுக்கு வரி விதிக்கும் உரிமை இருந்தது. தங்களுடைய முன்னேற்றத்திற்கு எதுக்கெல்லாம் அதிகமாக வரி விதிக்கணும், எதுக்கெல்லாம் வரி விதிக்க கூடாதுன்னு தேர்வு செய்வதற்கான உரிமையும் செயல்படுத்துவதற்கான உரிமையும் மாநிலங்களுக்கு இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு அந்த உரிமை பறி போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த காலம் வரைக்கும் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் காம்பன்சேஷன் வந்தது, ஜிஎஸ்டி வந்ததனுடைய 5 ஆண்டுகளுக்கான காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு காம்பன்சேஷனும் கிடையாது. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற ஒரு நாள் கூட அவர் வந்து அந்த பழைய முதலமைச்சர்களுக்கு இருந்த அதிகாரத்தோட வரி விதிக்கும் உரிமையோடு கூடிய மாநிலமாக அந்த மாநிலம் இல்லை. இவ்வளவு 2 கையையும் கட்டி போட்ட ஒரு நிலையில அவர் கொடுத்த ஆட்சியில தான் இவ்வளவு திட்டங்களும் வந்திருக்குது அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இது அவ்வளவும் வந்து சரியான முறையில மக்களிடம் போய் இந்த செய்திகள் எல்லாம் போய் சேர்ந்தது என்றால்
மக்கள் திமுக கூட்டணிக்கு தவிர வேற யாருக்கும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. ரொம்ப நன்றி ஹக்கீம்.